அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். பண்டிகைகள் என்று எடுத்துக்கொண்டால் அதை கொண்டாட வேண்டிய காலத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும். எந்த ஒரு பண்டிகையுமே அந்த குறிப்பிட்ட நாளிலே அல்லது அந்த காலத்திலே தான் செய்யப்படும் போது அதனுடைய வரலாற்று முக்கியத்துவம், சமூக அளவிலே அது ஏற்படுத்தக்கூடிய கலாச்சார தாக்கம், பண்பாட்டின் தொடர்ச்சி ஆகியவற்றை நாம் பேணி பாதுகாக்க முடியும். அந்த விதத்தில் இந்தியா போன்ற மிகவும் தொன்மையான பாரம்பரியத்திலே ஒவ்வொரு ருதுக்களையும், அதாவது ஒவ்வொரு காலத்தையும், பனிக்காலம், வெயில் காலம், மழைக்காலம், வேனில் காலம் என்று காலச்சக்கரம் சுழலும் போது ஒரு ஆண்டிலே வெவ்வேறு தட்பவெட்ப நிலைகளெல்லாம் வரும்போது அதை வரவேற்கும் விதமாகவும், அந்த வெப்பநிலை இங்கே நம்முடைய நடத்தக்கூடிய மாற்றங்களை அறிவிக்கும் விதமாகவும் பண்டிகைகளை நாம் கொண்டாடி வருகிறோம். 12 மாதங்கள் கொண்ட நம்முடைய பாரம்பரியமான நாட்காட்டியிலே 3 மாதங்களுக்கு ஒரு முறை இங்கே பெருமளவிலே நிலவி வரும் வானிலை சூழல் மாறுபடுவதை பார்க்க முடிகிறது. உதாரணத்திற்கு தை மாதத்திலிருந்து எடுத்துக்கொண்டால் அதுவரையில் இங்கே இருந்த பனிக்காலம் சிறுக சிறுக குறைந்து தை, மாசி, பங்குனி ஆகிய காலங்களிலே பனிப்பொழிவு முழுவதுமாக நின்று போய் வெயிலினுடைய தொடக்க புள்ளி போலே ஒரு காலம். அதன் பிறகு சித்திரையிலிருந்து கணக்கெடுத்தால் சித்திரை, வைகாசி, ஆணி வரையிலும் வெயிலினுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும்படியாக ஒரு சூழலை நாம் உணர்கிறோம். அதன் பிறகு ஆடி மாதத்திலிருந்து காற்றடித்து மழை பெய்து கார்த்திகை வரையில் அது மழை அதிகரித்து கொண்டே போய் கார்த்திகை, மார்கழி மாதங்களிலே கடுங்குளிர் மாதங்களாக என்றிப்படி வெயில், மழை, காற்று, குளிர் இப்படி வெப்பநிலைகள் மாறுபட்டே வரக்கூடிய சூழ்நிலையிலே ஒவ்வொரு மாதத்தையும் வரவேற்கும் விதமாக இங்கே பண்டிகைகளை அனுஷ்டித்து அதன் மூலம் வரக்கூடிய மாதத்திற்கு நம்மை நாம் தயார் செய்து கொள்ளும் விதமாக நம்முடைய பாரம்பரியம் அமைந்திருக்கிறது. அந்த விதத்தில் குளிர்காலத்தை அடுத்து வரக்கூடிய நல்ல வெயில் காலம். ஆனால் அந்த வெயிலும் உடனடியே நடப்பதில்லை. இது இரண்டுக்கும் இடைப்பட்டதாக வேணிற்பருவம் அல்லது வேணிற்காலம் என்று ஒன்றை பண்டைய தமிழர்களும் பாரத தேசத்தின் மற்றைய பகுதிகளிலிருந்தவர்களும் கண்டறிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த வேணில் காலத்தில்தான் மழையிலும் குளிரிலும் பட்டுப்போன மரங்கள் மீண்டும் துளிர்விட்டு அதிலே வண்ண மலர்களெல்லாம் பூத்து குலுங்கி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதும் வண்ணமயமாகவும் நல்ல நறுமணத்தோடும் குளிர்ச்சி தரக்கூடியதுமாய் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுச்சூழலை பார்க்கிறோம். வண்ணங்கள் நிறைந்திருந்தால் யாருக்குத்தான் அது மகிழ்ச்சி தராது? இப்படி வண்ணமயமாக உலகை மாற்றக்கூடிய அந்த காலத்தை இறைவன் நமக்கு வழங்கிய பரிசாக கொண்டு அந்த காலச்சூழலை அதை வரவேற்கும் விதமாகவும் இங்கே பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன. இவை மாசி, பங்குனி மாதங்களிலே நடக்கக்கூடிய பண்டிகைகள். இந்தியா முழுவதிலும் இந்த காலச்சூழலை வரவேற்கும் விதமாக, வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக வசந்த உற்சவங்கள் கொண்டாடப்படும். அதிலே வட இந்தியாவிலும் இந்தியாவின் இன்னும் பல பகுதிகளிலும் இந்த வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக ஹோலி என்ற பெயரிலே பண்டிகை மிகவும் பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் எல்லா தரப்பு மக்களாலும் கொண்டாடப்படுவதை பார்க்க முடிகிறது. புராண ரீதியாக பார்த்தால் இந்த தினம் வசந்த காலத்தின் வருகையை குறிப்பதாக கொண்டாடப்படுகிறது. பங்குனி மாதத்தில்தான் முழு நிலவு வரக்கூடிய பங்குனி உத்திர தினத்தன்று சுவாமியும் அம்பிகையும் திருக்கல்யாணம் செய்து கொண்டு காட்சி தருகிறார்கள். இறைவனும் இறைவியும் அதுவரையில் திருவிளையாடல் நிமித்தமாக ஒருவரையொருவர் சந்திக்காமல் இருந்ததென்றும், அந்த காலச்சூழலிலே மன்மதனை கொண்டு சுவாமியினுடைய தவத்தை தடைபடும்படியாக செய்து அந்த தவத்தின் ஊடே மன்மதன் புகுந்து சுவாமியினுடைய தவத்தை கலைக்க முனைந்து அந்த முயற்சி தோற்று போய் சுவாமியினுடைய நெற்றிக்கண்ணால் அவன் சுட்டெரிக்கப்பட்டு சாம்பலாய் போனான். ஆசை யாரையும் விட்டதில்லை, ஆசையால் நெருங்க முடியாதவனே பரம்பொருள் என்பதால் தான் சிவபெருமான் காமதகனம், ஆசையை எரித்து வென்றவராக காட்சிப்படுத்தப்படுகிறார். அந்த நிலையிலே மன்மதன் எரிக்கப்பட்ட பிறகு சுவாமியினுடைய திருக்கண் பார்வை தவம் செய்து கொண்டிருந்த அம்பிகையின் பேரிலே பட இருவருக்கும் அதை தொடர்ந்து பெரிய அளவில் உற்சாகமாக விவாகங்களெல்லாம் நடந்தன என்று புராணங்கள் சொல்கின்றன. சுவாமிக்கும் அம்மனுக்கும் திருக்கல்யாணம் என்றால் உலகம், இயற்கை சுவாமியினுடைய விதிகளுக்கு கட்டுப்பட்டதாய் அந்த திருக்கல்யாண வைபவத்தை வரவேற்கும் விதமாக எல்லா திசையிலும் வண்ணங்கள் தூவி பூக்களெல்லாம் பூத்து குலுங்கி மரங்களெல்லாம் காய்த்து கனிந்திருக்க
இன்பமும் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவும் இருக்கக்கூடிய காலமாகத்தானே அது இருக்க முடியும். அதனால்தான் அந்த பங்குனி உத்திரத்தை ஒட்டியே ஹோலி பண்டிகையும் இந்தியா முழுவதிலும் கொண்டாடப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. இது தவிர வைணவர்களுடைய புராணங்களின்படி பிரகலாதன் என்ற பாகவதன் ஹிரண்யகசிபு என்ற அசுரனுக்கு மகனாக பிறந்தான். ஆயினும் சிறு வயதிலேயே நாரத முனிவராலே இவன் பக்தி நிலையிலே ஊறியிருந்தவன் ஆனபடியால் ஹிரண்யகசிபுவோ நான் தான் கடவுள் என்று தன்னையே முன்னிறுத்தி எல்லோரும் தன்னை வணங்க வேண்டும் என்று ஆணவத்தின் வெளிப்பாடாக திரிந்தவன் என்றும், அவன் தன்னுடைய மகன் இப்படி தன்னை வணங்காமல் நான் தான் கடவுள் என்ற அகங்காரத்தோடு அவன் சொன்னபோது அதை ஏற்காமல் இருப்பதை பார்த்து தன் மகனை சரியான முறையிலே தண்டித்தால்தான் சிறிய வயதிலே அவன் நன்னெறிப்படுவான் என்ற எண்ணத்தோடு பிரகலாதனுக்கு பல்வேறு இன்னல்களையும் இக்கட்டுகளையும் ஏற்படுத்தி கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. விஷப்பாம்புகளை கொண்டு கடிக்கச் செய்ததும், கல்லோடு கட்டி உயரமான மலையிலிருந்து அந்த குழந்தையை உருட்டி கொல்ல திட்டமிட்டு அவைகளெல்லாம் தோற்றுப்போக பிரகலாதனுடைய மாமியாக ஹிரண்யகசிபுவின் உடன் பிறந்தவளாக அறியப்படும் அசுரகுணம் கொண்டவளான ஒரு பெண், அவளுக்கு ஹோலிகா என்று பெயர். அவள் தன்னுடைய உடம்பிலே அனல் நெருப்பு பட முடியாதபடிக்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டு தன்னுடைய அண்ணன் குழந்தையான பிரகலாதனிடம் ஆசை வார்த்தைகள் கூறி அவனை அன்போடு உபசரிப்பது போலே தன் மடியிலே உட்கார்ந்து விளையாட்டு காட்டுகிறேன் என்று சொல்லி அவனை மடியில் அமர்த்தி கொண்டு நெருப்பினிடையே போய் உட்கார்ந்து கொண்டாளாம். அந்த நிலையிலும் இவன் பக்த சிரோன்மணியாக இருந்தபடியாலே அவள் உடம்பில் போட்டிருந்த நெருப்பை அணைக்கக்கூடிய பொருட்களெல்லாம் இவன் பேரிலே வந்துவிட ஹோலிகா நெருப்பின் வெப்பத்திலே மாண்டு போனாள் என்று புராணங்கள் சொல்கின்றன. அதனால்தான் ஹோலி தினத்திற்கு முந்தைய தினம் வட இந்தியாவிலே நெருப்பு மூட்டி அதை சுற்றி ஆடிப்பாடி மகிழக்கூடிய விழாவும் இருக்கிறது. தீய எண்ணங்களின் தீய குணத்தின் ஒட்டுமொத்த சின்னமாய் விளங்கிய வஞ்சனையின் வடிவமாக விளங்கிய ஹோலிகா என்ற அந்த அசுர பெண்மணி இறைவனுடைய அருளாலே எரிந்துபட்டு போனாள் என்பதை நினைவுகூரும் விதமாக நம்முள்ளே இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை நாம் எரித்து விடுவதின் சின்னமாக எப்படி தமிழகத்திலே போகி பண்டிகை கொண்டாடுகிறோமோ அதேபோல் நெருப்பு மூட்டி அதை சுற்றி ஆடிப்பாடி மகிழக்கூடிய ஒரு காலமாக ஹோலியின் முந்தைய தினம் சோட்டா ஹோலி, அதாவது சிறிய அளவிலான ஹோலி பண்டிகை என்ற பொருளோடு கொண்டாடப்படுகிறது. அடுத்த நாள் முழு பௌர்ணமி தினத்திலே அந்த பௌர்ணமி வெளிச்சத்தோடு கூடிய அந்த நாளில்தான் இருள் நீங்கி ஒளிபெருக்கிய நாளாக கொண்டு அன்றைய தினம் வண்ணப் பொடிகளை ஒருவர் மேல் ஒருவர் தூவி விளையாடக்கூடியதாய் இந்த காலம் அமைந்திருக்கிறது. இதற்கு வண்ணப் பொடிகளை எந்தெந்த மலர்களிலிருந்தெல்லாம் சாயம் போலே இறக்கி தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதை கூட இயற்கை சார்ந்ததாக அந்த பொடிகளை தயார் செய்து அதை தண்ணீரிலே கலக்கி வண்ண நீரை தெளித்து விளையாடக்கூடிய பண்டிகையாக இது பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்து பண்டைய நூல்கள் சொல்லும்போது செம்பருத்தி, முள்ளங்கி இப்படி காய் கனி வகைகளிலிருந்தும் மலர்களிலிருந்தெல்லாம் வண்ணங்களை நாம் இறக்கி அதை தண்ணீரிலே கலந்து விளையாட வேண்டும் என்று பறைசாற்றுகிறது. இயற்கையோடு ஏய்ந்ததான இந்த பண்டிகையிலே ஊரெங்கும் வண்ணமயமாய் காட்சி தர வரக்கூடிய காலத்திலே நமக்கு ஏற்பட்டிருந்த குறைகளெல்லாம் நீங்கி வாழ்க்கையிலும் வண்ணங்கள் சூழட்டும் என்று ஒரு விதமான உத்வேகத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய சிறப்பு இந்த பண்டிகைக்கு இருப்பதை பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் கூட வசந்த உற்சவம் என்ற பெயரோடே இந்த காலச்சூழலில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட குளிர்ந்த பொருட்களால் சூழப்பட்ட மண்டபத்தில் இறைவனுடைய திருமேனியை எழுந்தருளச் செய்து மாலை வேளைகளிலே நல்ல பருத்தி ஆடைகள் அணிவித்து பெருமானுடைய திருமேனியை குங்குமப்பூ சந்தனம் கொண்டு சாத்தி அவருக்கு வாசம் நிறைந்த மலர்களை அலங்காரம் செய்து இசை, நாட்டியம், வேதபாராயணம், திருமுறை இன்னிசை முதலியவற்றாலே உபசாரம் செய்து இந்த காலச்சூழலிலே இறைவனுடைய திருமேனி குளிரும்படியாக வேண்டிக் கொண்டு எடுக்கப்படும் விழாக்களையும் இதோடு நாம் பொருத்தி பார்க்கலாம். தமிழர்களுடைய சங்ககால பாரம்பரியத்திலே உள்ளி விழவு என்று கொண்டாடப்பட்டதும் இதே காலச்சூழலில்தான். உள்ளி விழவு என்ற பெயரிலே சங்ககால தமிழர்கள் கொண்டாடிய விழாத்தான் ஹோலி பண்டிகையாகவும் பெயர் பெற்றிருக்க வாய்ப்புகள் உண்டு. அந்த நிலையிலே ஒருவரோடொருவர் கலந்து பரிமாறி நமக்குள்ளே இருக்கக்கூடிய மாறுபட்ட எண்ணங்கள், கருத்துக்களை நீக்கி ஒருவர் பேரிலே ஒருவர் அன்பு கொள்ளக்கூடியதான ஒரு பண்டிகையாக இந்த பண்டிகையை வடிவமைத்திருக்கிறார்கள்.
அன்றைய தினம் காலையிலிருந்தே அவரவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளிலும் நண்பர்கள் இல்லத்திற்கும் உறவினர்கள் இல்லத்திற்கும் போய் அங்கே வண்ண பொடி தூவி விளையாடி மகிழ்ந்து மதியத்திற்கு பிறகு தங்களுடைய மேலே படிந்திருக்கும் வண்ணக்கரைகளை எல்லாம் சுத்தம் செய்து கொண்டு வீட்டையும் சுத்தப்படுத்திவிட்டு அதன் பிறகு இனிப்பு வகைகளோடு கூடிய விருந்துணவு படைக்கப்படுவதையும் ஒருவரை ஒருவர் சந்தித்து முகமன் கூறிக்கொண்டு பெரியவர்கள் சிறியவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்து பரிசுப் பொருட்கள் கொடுப்பதையும் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக சமுதாயத்தினிடையே இருக்கக்கூடிய மக்களிடையே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் மறைந்துபட்டு போய் ஒருவரையொருவர் அணைத்து கொண்டு நம்மால் ஆனவற்றை பரஸ்பரம் உதவி செய்து கொண்டு ஒரு சேர முன்னேறுவதற்கான வாய்ப்பாக இந்த பண்டிகை அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த பண்டிகையின் வரலாற்று போக்கு என்பது குப்தர்கள் காலத்திற்கு முன்பாகவே இருந்து வந்ததை அறிய முடிகிறது. புராணங்களிலே பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியில் இது கொண்டாடப்படுவதை பற்றிய குறிப்புகள் கிடைத்தாலும் அதே குறிப்பு வரலாற்று காலத்திலும் தொடர்ந்து வந்திருப்பதை இங்கே நாம் கவனிக்க வேண்டும். வட இந்தியாவில் குறிப்பாக பல்வேறு அரசுகளாலேயும் இந்த ஹோலி பண்டிகை மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டதை அறிய முடிகிறது. ஹர்ஷவர்தன மன்னருடைய காலத்திலே அவர் வாழ்ந்த நாட்டில் அவர் வாழ்ந்த நகரத்திலே பெரிய அளவில் இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டதையும் அன்றைய தினம் ஆங்காங்கே இருக்கக்கூடிய திருக்கோயில்களிலே சிறப்பான வழிபாடுகள் நடந்ததையும் வரலாற்று சான்றுகளோடே நாம் பார்த்தறிந்து கொள்ளலாம். இப்படி இந்திய தேசமெங்கும் தமிழர்கள் சங்க பாரம்பரியத்தில் உள்ளி விழாவாக கொண்டாடியதும் ஹோலி பண்டிகையும் நம்மிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாகவே மீண்டும் அமைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. வசந்த காலத்தை வரவேற்று அந்த காலச்சூழலிலே விளையக்கூடிய பயிர்களாலே நல்ல ஆதாயம் கிடைத்து அதன் மூலமாக வாழ்க்கை தரம் உயர வேண்டி இறைவனை வேண்டிக் கொண்டுதான் வாழ்க்கையின் ஒரு முக்கிய பங்காக இன்பத்தையும் முன்னேற்றத்தையும் ஒற்றுமையையும் கருதிய விதமாகத்தான் இந்த பண்டிகையை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இப்படி வைணவ பாரம்பரியத்திலும் சைவ பாரம்பரியத்திலும் இரண்டிலுமே முக்கியத்துவம் பெற்றிருக்கக்கூடிய புராண சிறப்போடு கூடியதான இந்த பண்டிகை இந்தியாவில் மற்றைய பிரிவினர்களாக இருக்கக்கூடிய சீக்கியர்கள் ஜைனர்கள் என்று பலரும் கொண்டாடுவதை பார்க்க முடிகிறது. சமீப காலகட்டங்களிலே அவரவர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் எல்லோரும் சேர்ந்து இந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கான முன்னெடுப்புகள் நல்லவிதமாக பலித்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. அடுக்ககங்களிலே 200-300 குடும்பங்கள் சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடும் போது இதனுடைய வீரியம் இதனுடைய ஒற்றுமை தன்மை கருப்பொருள் இன்னும் அதிகரித்து கொண்டு போவதை பார்க்க முடிகிறது. வண்ணங்கள் நிரம்பிய வாழ்க்கையை நமக்கு வரமாக தர வந்திருக்கும் வசந்த காலத்தையும் அதை கொண்டாடக்கூடிய மனப்பாங்கையும் வரலாற்று ரீதியோடும் இந்திய தத்துவயியலிலே இது கொண்டிருக்கக்கூடிய முக்கியத்துவத்தோடும் அறிந்து கொண்டோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.